ஞான சம்பந்தரும் நாவுக்கரசருமாக தொடர்ந்து பயணித்து பல தலங்களை வணங்கி வருகிறார்கள். அவ்வாறு அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த தல வரிசைகள்ல அடுத்து வருவது சிறப்புடை திருப்பதி அதனிடை சில நாள் அமர்ந்து அருளோடும் விரற் பெருங்கரி உரித்தவர் கோயில்கள் விருப்பொடும் தொழச் செல்வார் மறை பெரும் திருக்கலையரும் உடன்பட வணங்கிய மகிழ்வோடும் அறம் பெரும் பயன் அணைய அத்தொண்டரோடு அணைந்தனர் திரு ஆக்கூர். இதான் போன வகுப்புல நாம பார்த்த கடைசி பாட்டு. ஆக்கூர் என்கின்ற தலம் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லக்கூடிய பாதையில சம்பனார் கோவிலுக்கு அடுத்தது ஆக்கூர். இந்த ஆக்கூர்ல இருக்கக்கூடிய இறைவன் பெயர் அகோரமூர்த்தின்னு பேரு. பார்ப்பதற்கே சற்று கடுமையானவராக காட்சியளிக்கக்கூடியவர் அகோரமூர்த்தின்னு பேரு. நீங்க அந்த பகுதியில் போனீர்கள் என்றால் பெரும்பாலான சிவனை வழிபாடு செய்யக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்கள்ல யாரேனும் ஒருவருக்கு அகோரம்னு பேர் இருக்கும். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய இறைவனினால் ஈர்க்கப்பட்டு அந்த இறைவனுக்குரிய திருநாமத்தை தங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருவருக்கு வைத்து அந்த இறைவனை எண்ணி பார்த்தல் என்பது ஒரு மரபாகவே வைத்திருக்கிறார்கள். அதனால சிறப்புடை திருப்பதி அதனிடை சில நாள் அமர்ந்து, இதற்கு முன்பு இருந்த பதியாகிய ஊர்ல சில நாள் அமர்ந்து அருளோடும் விரற் பெருங்கரி உரித்தவர். விரல்னா ஆற்றல், கரி உரித்தவர்னா கரின்னா யானை, யானையினது தோலை உரித்து பொறுத்து கொண்டார். இந்த கஜ சம்ஹார மூர்த்தின்றது தமிழகத்துல எந்த தலத்துல இருக்குன்னாக்க வழுவூர் என்ற தலத்தில், அந்த தலத்தை தாண்டி தான் வர்றார், அந்த தலத்துல தான் சில நாள் தங்குறார். வழுவூர் என்று சொல்லக்கூடிய தலம் நடன உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வழுவூர் என்றால் நடனத்தினுக்கு ஒரு பாணியை வகுத்து கொடுத்த ஒரு மிகச்சிறந்ததோர் ஊர். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடனமணிகள் வழுவூர் பள்ளியை சார்ந்துதான் பெருமளவிலே நடன கலைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த வழுவூருக்கு பண்டைய பெயர் என்னன்னா தாரகாவனம்னு பெயர். இதுல வேடிக்கை என்னவென்றால் இந்த வழுவூரை பற்றி நமக்கு இதுவரைக்கும் ஒரு தேவார பதிகம் கூட கிடைக்கல. அப்பராவது வைப்புத்தலமா அதை பாடிட்டு போற, இந்த மாதிரி இந்தந்த தலங்களில் எல்லாம் இறைவன் குடிகொண்டு இருக்கிறான்னு வழுவூரை வைப்பு தலமாக, வழுவூர் என்ற தலத்தை தான் பாடின பாடல்ல சொல்லிக்கொண்டே போகிறார். ஆனால் அந்த தலத்தினுக்கு சென்று 3 அடியவர்களும் பாடினதாக வரலாறு, ஆனால் நமக்கு பதிகம் கிடைக்கல. இது இந்த ஒரு தலத்தை பற்றின விவாதம் மட்டும் என்னால் இந்த பதிகங்கள் கிடைக்கவில்லையா, இல்லை அந்த பதிகங்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டனவான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். நிறைய நேரங்களில் எனக்கு இது போன்றதாகிய சில வலுவான எதிர்மறை சிந்தனைகள் வருவது உண்டு. என்ன காரணம்னா, வழுவூர்ல எதற்காக கஜசம்ஹார மூர்த்தியாக அவர் ஆட்சி செய்கிறார்னு கேட்டா, இதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன். இந்த கஜசம்ஹார மூர்த்தியினுடைய சிற்பத்தை நேர்த்தியாக பார்க்க வேண்டும்னா ஒன்று வழுவூர், மற்றொன்று கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேரூர். அங்க ஒரு சிற்பமாக செதுக்கி இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்திக்கு தலவரலாறு எதுவும் கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு தல வரலாறு வேற. அது காமதேனு புரின்ற பெயர்ல வழங்கின காலத்துல இருந்த தல வரலாறு அது முற்றிலும் வேறுபட்டது. வழுவூர் எதற்கு பேர் பெற்றதுன்னாக்க, வழுவூர் தொடக்க காலத்துல
அங்கு இருக்கக்கூடிய துறவியர்கள் அத்தனை பேரும், துறவு நெறியில நின்ற அத்தனை பேரும் அரிய பல தவங்கள் செய்து சிவம் என்பதை உணர்ந்தவர்களாயிருந்தார்கள். ரெண்டு விஷயம் நாம தெரிந்து கொள்ளணும். சிவம் என்கின்றதை உணருதல் என்பது வேறு, சிவமாக மாறி நிற்றல் என்பது வேறு. இவர்கள் சிவம் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அதனால் இவர்கள் என்ன நினைத்தார்கள்? தங்களுக்கும் சிவத்திற்கும் வேறுபாடு இல்லை என்ற ஒரு ஆணவம் அவர்களிடையே தலை தூக்கியது. இதை தெரிந்து கொண்ட ஈசன் என்ன செய்கிறார்? அந்த தலத்தில் பிக்ஷாடன கோலத்தோடு எழுந்தருளுகிறார். உடனே அவரோடு திருமாலும் மோகினி வடிவெடுத்து உடன் வருகிறார். இந்த சிவத்தை உணர்ந்தவர்கள் மயக்கம் இல்லாமல் இருக்கணும். மாறாக என்ன நடந்ததுன்னா, அந்த தாரகாவனத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் மோகினியின் எழிலிலே மயங்கி அவள் பின்னே செல்ல தலைப்பட்டார்கள். சிவனது சுந்தர வடிவத்தினை பார்த்து அந்த துறவியர்களினுடைய மனைவியர்கள் சிவன் பின்னே செல்ல தொடங்கினார்கள். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருந்த ஒருவனுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. இது ஏதோ திட்டமிட்டு நடக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது போலும். ஆகவே இங்கு வந்திருப்பது சிவனும் நாரணனுமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்ததினால சிவனுக்கு எதிரான ஒரு வேள்வியை செய்ய தலைப்படுகிறான். அந்த வேள்வியை செய்தது யாருன்னா முயலகன். அந்த வேள்விக்கு பேர் என்னன்னா ஆபிச்சாரம்னு பேர். ஒருவனை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்றால் அவனுக்காக செய்யப்படக்கூடிய வேள்விக்கு பேர் ஆபிச்சாரம். வேத மதங்களினால் சொல்லப்பட்ட முதன்மையான 5 வேள்விகள்ல 4 வேள்விகள் ஆக்கத்தை தரும். 5ஆவதாக சொல்லப்படக்கூடிய ஆபிச்சாரம் என்ற வேள்வி அழிவை தரும். இந்த வேள்வியை செய்ய தொடங்கிய உடனே அந்த வேள்வியிலிருந்து ஒவ்வொரு பொருளாக வெளியே வருகிறது. அந்த ஒவ்வொன்றினையும் சிவனை நோக்கி அவர்கள் அந்த வேள்வியினை செய்யக்கூடிய முயலகன் அனுப்ப ஒவ்வொன்றினையும் தனது ஆளுமைக்கு உட்படுத்தி கொள்ளுகிறார் சிவன். அதிலிருந்து பல பொருள்கள் வந்ததாக ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அவ்வாறு வந்ததுல மிக முக்கியமானது எதுன்னு கேட்டா, ஒன்று புலி வந்தது. அந்த புலியை கிழித்து இடையில கட்டி கொள்ளுகிறார் தோலை. யானையை வேள்வியிலிருந்து உருவாக்கி அனுப்பினான். அந்த யானையை கிழித்து அதனுடைய தோலை போர்த்தி கொள்ளுகிறார். அதன் பிறகு அதிலிருந்து நாகம் வருகிறது. இறுதியில ஒவ்வொரு பொருளாக சென்று பயனில்லாமல் போக கோபம் வந்த அந்த முயலகன் யாக குண்டத்தையோ எடுத்து வீசுகிறான். அதை தன் கையில் வாங்கி கொள்ளுகிறார். அதன் பிறகு அந்த முயலகனை, அவனுக்கு பேரு அபஸ்மாரம்னு பேரு, அதாவது அறியாமையோடு இருப்பவன், அவனை தன் காலில் போட்டு மிதித்து கொள்ளுகிறார். இதுதான் தொடக்கத்தில் இந்த தாரகாவனத்தில் சொல்லப்பட்ட செய்தி. இந்த தாரகாவனத்தில் இருக்கக்கூடிய சிவன் இந்த செய்திக்கு பிறகுதான் காலுங்கோழ முயலகன் இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன. 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல உருவான சிவன் சிற்பத்தில் காலுங்கீழ் அபஸ்மாரம் இருந்ததாக ஐக்கனோகிராஃபி காமிக்கல எதையுமே. அதாவது இந்தியன் ஐக்கனோகிராஃபின்னு ஒரு பெரிய நூல் இருக்கு. அதுல கால அடிப்படையில் இந்திய சிற்பங்களை எல்லாம் தொகுத்திருக்கிறார்கள். அதே போல 6 தொகுதிகளாக வெளிவந்த பிரதீம கோஷான்னு ஒரு புத்தகம் இருக்கு. பிரதீமம்னா சிலைகள்னு அர்த்தம்.
அந்த பிரதீம கோஷானாக்கா அந்த சிலைகளை பற்றின வரலாறுகளை உள்ளடக்கின ஒரு புத்தகம் 6 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகம் இப்போ அச்சில் இல்லை. யாரேனும் முன்பு வைத்திருந்தால் அதிலிருந்து நாம நகல் எடுத்துக்கொள்ளலாம். எங்கிட்ட இருக்கு. அதுலேயும் பார்த்தீர்கள் என்றால் தொடக்க காலத்தில் சிவனுக்கு காலுக்கு கீழே இந்த அபஸ்மாரம் கிடையாது. சிவனை பற்றின முதல் சிலை வடிவம் நமக்கு கிடைச்சது 2 கால் 2 கையோட. அதன் பிறகு 2 கால் 4 கைகள், அதன் பிறகு 2 கால் 8 கைகள், அப்புறம் 16 கைகள். இதுதான் இந்த கஜசம்ஹார மூர்த்தியில போய் பார்த்தீங்கன்னா இந்த 16 கைகளும் சிவனுக்கு இருக்கும். ஒவ்வொரு கையில ஒவ்வொன்றை தாங்கி நிற்பார். அதை நீங்க பார்த்து ரசிக்கலாம். இது ஆபிசார வேள்வியினால் உருவாக்கப்பட்ட பல பொருள்கள் ஒவ்வொன்றினையும் தான் தாங்கி கொண்டு கடைசியில அந்த ரிஷிகளுக்கு தான் யார் என்று உணர்த்தியதன் பின் அவர்கள் உண்மையை உணர்ந்து தாங்கள் வழி தவறி சென்றதற்கு வருந்தி மன்னிப்பு கேட்டார்கள். அதே நிலையில் அந்த சிவன் பின்னே சென்ற அந்த ரிஷிகளினது பத்தினிமார்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற கவலை கொள்ள அவர்களுக்கு அடுத்த பிறவியிலே சிவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில்களில் ருத்ர கணிகைகளாக மாறி அவர்கள் இறைவனுக்கு உண்டான சேவைகளை செய்து இறுதியில் மோட்சம் அடைவார்கள்னு சிவனே வாக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சிவன் கோவிலில் ருத்ர கணிகைகளாக வந்தவர்கள் பலர். சுந்தரர் கூட தான் திருமணம் செய்து கொண்ட இருவரும் ருத்ர கணிகைகள் தான். திரு ஆரூரிலே இருந்த பறவையாரும் சென்னை திருவொற்றியூரிலே இருந்த சங்கிலியாரும் ருத்ர கணிகைகள் தான். இந்த ருத்ர கணிகைகள் அப்படின்னு சொன்னா கோவில்ல 6 கால பூஜை நடக்கின்ற பொழுது அந்த பூஜையில கலந்து கொண்டு அந்த கருவறையில இறைவனுக்கு என்னென்ன விதமான வழிபாடல்கள் எல்லாம் நடக்கின்றது என்பதை வெளியே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தங்களினுடைய அபிநயங்கள் மூலமாக காட்டி விளக்குவார்கள். அதனால் அவர்களுக்கு பேரு கை காட்டிகள்னு பேரு. அது ரொம்ப நல்ல பெயராக இருந்தது. பின்னாளில் கை காட்டின்னு சொன்னால் தங்களினுடைய அழகினை முன்வைத்து ஆடவர்களை கை காட்டி அழைப்பவர்கள்னு யாரோ கதை சொல்லிட்டு போயிட்டான். அதனால் அவர்களை கை காட்டியர்கள்னு சொன்னால் கொஞ்சம் அருவருக்க தகுந்த பாலியல் தொழிலாளர்கள்னு பின்னாடி வந்தவர்கள் முடிவு செய்தார்கள். அப்படியெல்லாம் வரலாறே கிடையாது. இந்த கோவிலில் இறை வழிபாடு அந்த சோடசம்னு சொல்லக்கூடிய 16 விதமான வழிபாடு நடக்கின்ற பொழுது இன்றைக்கு இருப்பது போல வெளிச்சமெல்லாம் இன்றைக்கு கருவறையில் இருக்காது. விளக்கும் தீபமும் தான். அதாவது தீபாராதனை காட்டக்கூடிய நேரத்தில் பார்க்கறது தான். மற்றதெல்லாம் அதற்கு இந்த சோடசத்திற்குன்னு பாட்டு உண்டு. அந்த பாட்டை உள்ள இருக்கிற ஓதுவார் பாடுவார். அதுக்கு பாடி முடித்தோடனே என்ன நடந்தது என்பதற்கு இந்த தேவதாசியாக இருக்கக்கூடிய ருத்ர கணிகை கை காட்டுவார். இந்த ருத்ர கணிகையானவள் கோவிலினுடைய ஒட்டுமொத்த மேற்பார்வையையும் செய்யக்கூடியவள். நீங்கள்லாம் பல்லவ வரலாறு படித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த செய்திகள் வரும். கோவிலில் பணியாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்பில் 7 விதமான கணிகையர்கள் கோவிலுக்கு உண்டு. அலங்காரி உண்டு, ஒய்யாரி உண்டு, தாசி உண்டு, கொண்டி உண்டு, ருத்ர கணிகை உண்டு, ஸ்ரீமாணிக்கம் உண்டு, தளியிலார் உண்டு, கோயில் பெண்டுகள் உண்டு. இதெல்லாம் ஒவ்வொரு விதமான செயல் அல்லது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி நிமித்தமாக தரப்பட்ட பெயர்கள். இதில் எல்லாவற்றினுக்கும் மேலானவர் யாருன்னா ருத்ர கணிகை. சிவனால் நியமிக்கப்பட்டவர் என்று பொருள். அதனால் அந்த ருத்ர கணிகையாக அவர்கள் கோவிலில் பணியாற்றி அவர்கள் காலம் முடிந்தவுடனே அவர்கள்
கைலாயத்திற்கு செல்லுவதாக ஐதீகம். அதனால தான் ருத்ரகணிகையாக இருக்கக்கூடியவர்கள் மரணித்தால் அவ்வாறு மரணம் அடைந்த அந்த ருத்ரகணிகையினது உடலிலே போர்த்தப்படக்கூடிய புடவை என்று இறந்தாரோ அன்று சிவன் கோவில்ல அம்மைக்கு என்ன புடவை அலங்கரிக்கப்பட்டதோ அந்த புடவையைத்தான் இந்த ருத்ரகணிகையினுடைய இறுதிச் சடங்கில் அவள் உடல் மீது போர்த்தி அனுப்புவார்கள். அவ்வளவு செல்வாக்கு உடையவர்கள். அதனால இந்த தாரகாவன செய்தியை பற்றின தேவாரம் நமக்கு எதுவுமே கிடைக்கல. அதுதான் எனக்கு ஆச்சரியம். என்னன்னா, வீரட்டணங்கள்ல ஒன்று அது. வழுவூர் வீரட்டணம்னே பேரு. அட்ட வீரட்டணத்துல 7 ஊருக்கு தேவார பதிகம் கிடைச்சிருக்கு. இந்த வழுவூருக்கு கிடைக்கல. இது கிடைக்கவில்லை ஏனென்றால் வழுவூர் சாதாரண தலம் இல்லை. ஏன்னா வழுவூரை சுற்றி இருக்கக்கூடிய பல இன்றியமையாத தலங்களினுக்கு உண்டான தேவாரெல்லாம் கிடைச்சிருக்கு. திருப்பாம்புரம் கிடைச்சிருக்கு, மயிலாடுதுறை கிடைச்சிருக்கு, குடந்தை, ஆடுதுறை எல்லா ஊர்லேயும் கிடைச்சிருக்கு, கஞ்சனூர். ஆனால் வழுவூர் மட்டும் கிடைக்கவில்லை என்பது இது என்னால் ஆய்வு நோக்கில் பார்க்கின்ற பொழுது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இல்லை. ஒன்றுமே கிடைக்காத அளவு காலப்போக்கில் அழிந்து போயிற்று என்றெல்லாம் சொல்லுவதற்கு இடம் இருப்பதாக எனக்கு தெரியல. காரணம், இந்த வழுவூர்ல இந்த வேள்வியின் மூலமாக உருவாக்கி அனுப்பப்பட்ட அனைத்து விதமான பொருள்களும் அந்த யாகத்திலிருந்து தோன்றியவைன்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பொருள்களை எல்லாம் சற்று கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஒரு உண்மை புரியும். சைவம் வளருவதற்கு முன்பாக சைவம் தொன்று தொட்டு இருந்தது. 5, 6ஆம் நூற்றாண்டில் ஓர் பேர் இயக்கமாக மாற்றம் பெற்றது தமிழகத்தில். அதாவது சைவ சமய மறுமலர்ச்சி அல்லது சைவ சமய இயக்கம் என்ற ஒன்றாக மாற்றம் பெற்றது. அவ்வாறு மாற்றம் பெற்ற பொழுது சிவனை முன்னிறுத்த வேண்டிய தேவை சைவத்திற்கு ஏற்பட்டது. அதனால சிவனுக்கு என்று ஓர் தனித்த இடம், அது உன்னதமான இடமாக இருக்க வேண்டும். அதற்கு உரிய இடமாக தில்லையை தேர்ந்தெடுத்து அதனை தில்லை என்று சொல்லாமல் கோவில்னு தான் தேவார முதலிகள் மூவரும் சொல்லியிருக்கிறார்கள். கோவில்னு சொன்னா அது சிதம்பரம் தான் உருவாக்கப்பட்டது. அது போல அதே போல இந்த தாரிகாவனத்தில் வேள்வியிலிருந்து வந்த பொருள்கள் எல்லாம் அன்று வழக்கில் இருந்த பல சமயங்களினது சின்னங்கள். இப்போ நீங்கள் யானைன்னு சொன்னீங்கன்னா ஆஜீவக மதத்தின் சின்னம் யானை. மாதிரி ஒவ்வொரு மதத்தினுக்கும் ஒவ்வொரு விலங்கோ பறவையோ இருந்தது. நாகம் என்பது அதுவே ஒரு மதமாக வளர்ந்திருந்த காலம். அது சர்பண்ட் கல்ட்டுன்னே இருந்தது. பாம்பினை வழிபடக்கூடிய ஒரு சமூகம் இருந்தது. அதே போல அந்த சூரியனை வழிபடக்கூடிய சமயம் இருந்தது, சந்திரனை வழிபடக்கூடிய சமயம் இருந்தது, வேதத்தை முதலாக நம்பக்கூடிய சமயம் இருந்தது. அதுபோல சமணம், பௌத்தம், ஆஜீவகம் என்று சொல்லக்கூடிய மதங்களினது குறியீடுகள் எல்லாம் சொல்லப்பட்டு அவைகளை நம்பி இருந்த மக்கள் பலர் இருந்தார்கள். இத்தகைய மதங்களை எல்லாம் தான் வென்று ஒப்பற்ற ஒரு சமயமாக சைவம் மட்டுமே இருக்கிறது. அதனது குறியீடாகத்தான் இத்துணை சமயங்களினது சின்னங்களை எல்லாம் சிவன் தாங்கி எல்லா சமயங்களும் தன்னுள் அடக்கம் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது சைவம் என்று உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த செய்தி எங்காகிலும் மறுக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு கவலையினால தாரகாவனத்தை பற்றின தேவாரங்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏன்னா அந்த தலத்தினுக்கு ஒரு
10 கிலோமீட்டர் ரேடியஸ்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களது தேவாரமும் கிடைச்சிருக்கு. இது மட்டும்தான் கிடைக்கல. அதனால இது நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய இடம். ஏனென்றால் எல்லா காலங்களிலும் ஒரே சமயம்தான் நீக்கமர நிறைந்து தனது ஆளுமையை காட்டி இருந்ததுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான சிந்தனை மக்கள் மத்தியிலே தோன்றிய வண்ணம் இருக்கும். அந்த சிந்தனைக்கு அவர்கள் ஏதாகிலும் ஒரு வடிவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகுதான் சிவம் என்கின்ற ஒன்றனுக்கு நாம ஒரு உருவத்தையே கொடுத்தோம். அதுக்கு முன்பு வரைக்கும் லிங்க வடிவம் தான். அது மானுட உருவம் போல எந்த ஒரு உருவத்தையும் கொடுக்கல. நமக்கு முதல்ல மானுட உருவத்தோட எப்படி உருவாக்கணும்னா, ஒன்று சோமாஸ்கந்தரை உருவாக்கணும். சிவன் பார்வதியுடன் கூடிய முருகன் இருக்கக்கூடியதான ஒரு சிற்பத்தை உருவாக்கணும். அப்புறம் அடுத்தது என்னன்னாக்க சந்திர மௌலீஸ்வரரை உருவாக்கணும். சந்திரனை தலையிலே தாங்கி இருக்கக்கூடிய சடாமுடியோடு உண்டான இறைவனை உருவாக்கணும், 2வது உருவம். 3வது பிட்சாடனர். இப்படிப்பட்ட உருவங்களை உருவாக்கியதற்கு பிறகுதான் இந்த சைவம் தான் வழிபடுவதற்கு உண்டான இறைவனுக்கு உரியதாகிய உருவங்கள் இவை இவை என்று கொண்டாட தலைப்பட்டன. ஆகவே எந்த ஒரு சமயத்தினுக்கும் மானுடனை போன்றதாகிய வடிவில் அமைய பெற்ற ஒரு இறை உருவம் தேவைப்படுகிறது. அந்த இறை உருவம் தேவைப்பட்டதினால அந்த இறை உருவம் ஏனைய பிற சமயங்களை எல்லாம் தன்னுள் அடக்கி தானே ஒப்புயர்வற்ற கடவுள் என்று உணர்த்த வேண்டும் என்கின்ற தேவை ஏற்பட மற்ற சமயங்களினுடைய குறியீடுகளை எல்லாம் ஏதாகிலும் ஒரு விதத்தில் தன்னுடன் வைத்து அவைகள் தன்னுள் அடக்கம், அவைகளையும் ஆளுபவன் நானே என்று சொல்லக்கூடிய தேவை சைவத்துக்கு ஏற்பட்டது. இல்லைன்னா மாணிக்கவாசகர் எழுதுவாரா, தென்னாட்டில் நான் உன்னை சிவம் என்று சொல்லுகின்றேன், மற்றைய எல்லா நாடுகளிலும் உள்ளவர்கள் உன்னை இறைவன் என்று பேசுகிறார்கள். முடிஞ்சிட்டு இறைவனும் சிவனும் வேறல்ல, ரெண்டும் ஒன்று. தென்னகத்தில் நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாட்டோடு சிவம் என்கிறோம். ஏனைய பிற நாடுகளில் உன்னுடைய சிவம் என்ற பெயர் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பரம்பொருள் என்கின்ற ஒன்று இருப்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் உன்னை இறைவன் என்கிறார்கள். ஆகவே தென்னாடுடைய சிவன் அவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். அப்ப இந்த சைவ இயக்கம் தான் இப்படிப்பட்டதாகிய முடிவுகளை முன்னெடுத்தது. எல்லா பக்கங்களிலும் சைவமே பேசப்பட வேண்டும். ஆகவே சைவத்திற்குன்னு தனித்த ஒரு இடம் வேணும். அதுதான் தில்லை. அந்த தில்லை என்று சொல்ல யோசித்து பாருங்கள். தில்லை என்பது ஒரு மரத்தோட பெயர். அந்த தில்லை மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஊராகவே அதுக்கு பேர் தில்லைன்னு பேர். அங்கு சிவனுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள்னு பார்த்தீர்கள் என்றால், சிதம்பரத்துக்கு பல முறை நீங்களும் போயிருக்கெல்லாம், போய் பாருங்கள். அங்கு நடராஜர் சந்நிதி என்பது நம்முடைய தென்னகத்தில் குறிப்பாக தமிழக கோவில் கட்டடக்கலைக்கு உட்பட்டு சிதம்பரத்தில் உள்ள சிவன், அதுவும் நடராஜர் சந்நிதி அமையப்பெறலை. அந்த அமைப்பியல் கட்டிடம் எந்த கால கலையை சேர்ந்ததுன்னா ஹொய்சலர்களினுடைய கலையை சேர்ந்தது. இதெல்லாம் நாம் கொஞ்சம் ஆராய்ச்சியோட பார்த்தா தான் புரியும். சிவனுக்கு தன்னேர் இல்லாத ஒரு தலத்தை கொடுக்கணும்னா அந்த தலத்தில் திரிகூடத்தை எதுக்கு கொண்டு வந்து வைத்தார்கள் வைணவர்கள்? சித்திரக்கூடம்னு பேர். அங்க இருக்கக்கூடிய கோவிந்தராஜர் சந்நிதிக்கு பேர் சித்திரக்கூடம்னு பேர். ஆகவே தனித்ததோர் சிவம் என்ற நிலையில ஒரு தனிப்பெரும் கோயிலாக உருவாக்கல, அங்கும் இறைவனோடு சேர்த்து தான், அதாவது திருமாலோடு சேர்த்து தான் அந்த கோவில். ஆகவே இந்த தாரகாவனத்தினுக்கு பிறகுதான், இந்த தாரகாவனத்தில் நடந்த நிகழ்விற்கு பிறகுதான் இறைவனாகிய சிவனுக்கு முழுமையுமான மானுட தோற்றத்தோடு கூடிய உருவங்கள் கொடுக்கப்பட்டன. இதை நான் எதுவும் புதுசாக சொல்லலை. சிவபெருமானை பற்றின கால வரிசையிலான சிற்பங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு நான் முன்பே சொன்ன மூல நூல் இந்தியன் ஐக்கனோகிராஃபி.
அதை மைய அரசே வெளியிட்டு இருக்கிறது. அதில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இது ஒரு நூல் இருக்கு. தில்லை ஆடவல்லானினுடைய 108 கோலங்கள்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க திருவாடுதுறை ஆதீனத்தில். அது ஆதீனத்தினுடைய ஆண்டு மலராக வந்த காலத்தில் அந்த மலரில் இப்படிப்பட்ட ஒரு நூலை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள். அது ஆடவல்லான் என்கின்ற தலைப்பிலேயே. அதிலேயே நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த சிற்பங்கள் கூட அவர்களும் சொல்லுகிறார்கள் 6ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகு தான் எங்களுக்கு இது கிடைத்தது. அப்போ பிற சமயங்களை எல்லாம் வெல்ல வேண்டியும் அந்த சமயங்களின் குறியீடுகளை எல்லாம் தான் கை கொண்டு அவைகளெல்லாம் என்னுள் அடக்கம் என்று அறிவிக்க வேண்டியும் சிவன் வழுவூர்ல இறுதியான போராகிய யானையினை கொன்று அதனை போர்த்தி கொண்டான். இது வழுவூர் தலத்தில் இருக்கப்படக்கூடிய தல புராணத்தினுடைய விளக்கம். அதாவது யானையாக வந்த அசுரனை, யானையாக வந்த ஒரு அரக்கனை அவனை கொன்று அவனை தோலை உரித்து போர்த்தி கொண்டான். இந்த அடிப்படையான ஆய்வுகள் எல்லாம் கொஞ்சம் பதிகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது இது எங்கோ வேறுபடுகிறது. அதனால வழுவூர் பதிகம் ஒன்று கூட நமக்கு கிடைக்கல. ஆகவேதான் அங்கு கரி உரித்தவர்னா யானையை கொன்றவராகிய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் உரையக்கூடிய கோவில்கள் விருப்படும் தொழச் செல்வார். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்றைய சிவன் கோவில்களுக்கெல்லாம் தொழுதற்காக செல்ல விரும்பினார்கள் இருவரும். யாரு? ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும். அவர்களுக்கு உதவியாக அவர்களோடு மறை பெருந்திருக்கலையரும் வேதங்களை நன்கு உணர்ந்தவருமாகிய திரு குங்குலிக்கலைய நாயனாரும் உடன் சென்றார். உடன்பட வணங்கிய மகிழ்வோடும் அறப்பெரும் பயன் அணைய அறத்தினது பெரியதானதோர் பயன் கிடைப்பதற்கு இணையான அத்தண்டரோடு அணைந்தனர். அடியவர்கள் இருவரும் குங்குலிக்கலைய நாயனாரோடு ஏனைய பிற அடியவர்கள் புடைசூழ திரு ஆக்கூருக்கு வந்து சேர்ந்தார்கள். தக்க அந்தணர் மேவும் அப்பதியினில் தான் தோன்றி மாடத்து சக்கர் வார்சடை அண்ணலை பணிந்து இசை செந்தமிழ் தொடை பாடி மிக்க கோயில்கள் பிறவுடன் தொழுது போய் மீயச்சூர் பணிந்தேத்தி பக்கம் பாரிடம் பரவ நின்று ஆடுவார் பாம்புற நகர் சேர்ந்தார். தக்க அந்தணர் மேவும் தகுந்த வேத கல்வியை முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய அந்தணர்கள் மேவும்னா சேர்ந்து வாழக்கூடிய அப்பதியில், அந்த ஆக்கூர் என்கின்ற பதியில் தான் தோன்றி மாடக் கோயிலில், தான் தோன்றின சுயம்புவாக தோன்றிய அந்த சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய மாடக் கோயில்ல சக்கர் வார்சடை சிவந்த நீண்ட சடாமுடியை உடைய அண்ணலை, அண்ணல்னா சிவபெருமான், சிவபெருமானை பணிந்து இசை தென்தமிழ் தொடைப்பாடி அந்த சிவபெருமானை வணங்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது பதிகம் பாடி தொடைப்பாடி மிக்க கோயில்கள் பிறவும் அந்த ஊரினைத்து அடுத்து இருக்கக்கூடிய பல சிவத்தலங்களுக்கு சென்று தொழுது போய் மீயச்சூர் பணிந்தேத்தி, மீயச்சூர் என்ற ஊரிலே சிவனை வணங்கி இறுதியில் எங்கு போய் நின்றார்கள்? பக்கம் பாரிடம் பரவ நின்று ஆடுவார் பாம்புற நகர் சேர்ந்தார். அதாவது பணிந்து ஏத்தி பக்கம் பாரிடம் பூதங்களுடன் சேர்ந்து நடனத்தை ஆடுதற்கு உரியவராகிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய திருப்பாம்புரம் என்கின்ற நகரத்தை சென்று சேர்ந்தார். போன வகுப்பிலேயே சொன்ன திருப்பாம்புரம் என்பது கோவிலுக்கும் விசேஷமான இடம். அதே போல அங்கு மிகச்சிறந்த நாதஸ்வர கலைஞர்கள் பலர் தோன்றியிருக்கிறார்கள். இந்த ஆக்கூர்ல அருளின பதிகம் எதுன்னா
அக்கிருந்த என தொடங்கும் சீகாமர பண்ணில் அமைந்த பதிகம். ஆகவே இந்த ஆக்கூரை அடுத்து அவர் பல கோவில்களுக்கு சென்றிருக்கிறார். அப்படி செல்லுவதற்கு அடுத்து மீயச்சூர் என்ற தலத்திற்கு போய் இறைவனை வழிபட்டு இருக்கிறார். இந்த ஆக்கூர் தேவாரமும் மீயச்சூர் தேவாரமும் கிடைச்சிருக்கு. மற்றைய தலங்களுக்கு போனார்ன்ற குறிப்பு செக்குழார் சொன்னாலும் மற்றைய தலங்களுக்கு உண்டான பதிகங்கள் கிடைக்கல. மீயச்சூர்ல எழுதின பதிகம் எதுன்னா காயச்செவ்வி என தொடங்கக்கூடிய காந்தார பண்ணில் அமைந்த பதிகம் கிடைச்சிருக்கு. மற்றைய தலங்களுக்கு இவர் சென்றிருக்கலாம், அங்கு பதிகங்கள் பல பாடியிருக்கலாம், ஆனால் ஏதொன்றும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்புறம் திருப்பாம்புரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார்? பாம்புரத்துறை பரமனை பணிந்து நற்பதிக இன்னிசை பாடி வாம் புனர்ச்சடை முடியினார் மகிழ்விடம் மற்றும் உள்ளன போற்றி காம்பினில் திகழ் கரும்பொடு செந்நெலின் கழனியம் பனை நீங்கி தேம்பொழில் திருவீழி நன்மிழலையின் மருங்குற செல்கின்றார். ரொம்ப அழகான இடம் இந்த திருவீழி மிழலை. பாம்புரத்துறை பரமரை, திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய பரமனாகிய மேலான இறைவன் சிவபெருமானை பாடி பணிந்து நற்பதிக இன்னிசை பாடி அந்த சிவபெருமானை பணிந்து அந்த சிவபெருமானை இனிய இசையோடு கூடிய பதிகத்தால் பாடினாராம். திருப்பாம்புரத்தில் அவர் பாடின பதிகம் சீரணி திகழ் என தொடங்கக்கூடிய தக்கராக பண்ணில் அமைந்த பதிகம். ஆகவே இன்னிசை பாடி வாம்புணர் சடை முடியினர், கங்கையை தன்னுடைய சடா முடியிலே தாங்கியவரும் மகிழ்விடம் மற்றும் உள்ளன போற்றி அத்தகு சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய ஏனைய பிற தலங்களுக்கும் சென்று அந்த சிவனை பாராட்டி போற்றி பதிகம் பாடி காம்பினில் திகழ் கரும்பொடு செந்நெலின் கழனியும், ரொம்ப அழகான இடம். பட்டேங்க, நான் முட்டிட போறேன். போற்றி, காம்புன்னா மூங்கில்னு அர்த்தம். காம்பினில் திகழ் கரும்பொடு, மூங்கில் போல் விளங்கக்கூடிய கரும்பு. அப்படின்னா அவ்வளவு செழித்து உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கரும்புன்னு அர்த்தம். ஏன்னா கரும்பு ஒரு குறிப்பிட்ட உயரம்தான் வளரும், ஆனால் மூங்கிலினுடைய உயரம் வானளாவி நிற்கும். அந்த ஊர்ல மூங்கிலினை போன்று கரும்பு செழித்து அவ்வளவு உயரமாக வளர்ந்திருந்ததா. காம்பினில் திகழ் கரும்பொடு, மூங்கிலினுக்கு இணையாக உயரமாக வளர்ந்த கரும்போடு செந்நெலின் கழனியும், நல்ல நெல் விளையக்கூடிய கழனின நன்சை நிலத்தையும் பனை நீங்கி, அப்படிப்பட்ட அந்த தொகுதியான நிலங்களை எல்லாம் விட்டு விலகி எங்கு போனாரா? தேம்பொழில் திருவீழி நன்மிழலை, தேன் சிந்தக்கூடிய மலர்களை மிக்கு கொண்டிருக்கக்கூடிய சோலைகளை உடைய ஊர் ஆகிய திருவீழி நன்மிழலை. நன்மிழலைன்றது நன்ன்றது அடை சொல்ல போட்டுண்டார். அங்கு இருக்கக்கூடிய அந்த தலத்தின் பெயர் திருவீழி மிழலைன்னு பேரு. மருங்கு செல்கின்றார், அதன் பக்கமாக சென்றார். அந்த திருவீழி மிழலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, மிழலைன்னா தாமரைன்னு அர்த்தம். ஒரு முறை நாராயணன் சிவனை வழிபடுவதற்காக 1008 தாமரை மலரை கொண்டு அர்ச்சிக்க முன் வந்து வழிபாடை செய்ய தொடங்குகிறார். 1007 மலர்களை அர்ச்சனை செய்தாயிற்று. 1008வது மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கு தாமரை மலர்கள் இல்லை. அதனால் அவன் என்ன நினைத்தானா, நாரணன் தன் கண்களை எல்லோரும் தாமரை என்று தானே சொல்லுகிறார்கள், ஆகவே இந்த கண்களில் ஒன்றை நான் பெயர்த்து அதை தாமரை மலராக எண்ணி இறைவன் சிவனுக்கு அர்ச்சிக்கிறேன் அர்ச்சித்தான். அதனால் அந்த ஊருக்கு பேரு திருவீழி மிழலைன்னு பேர். திருவீழி மிழலையிலையும் பல மிகச்சிறந்த நாதஸ்வர கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆகவே
அந்த திருவீழிமிழலையின் மருங்குறச் செல்கின்றார். அந்த ஊருக்கு அருகே செல்லுகின்றார். திருப்பாம்புரத்தில் இவர் பாடின பதிகம் சீரணித்திகள் என தொடங்கக்கூடிய பதிகம், தக்கராக பண்ணில் அமைந்த பதிகம். அதுக்கப்புறம் பிற பதிகள்னு சொன்னதினால திருச்சிறுகுடின்ற ஊருக்கு போயிருக்கார், வன்னியூருக்கு போயிருக்கார். அந்த தலங்கள்ல வன்னியூர் பதிகம் கிடைக்கல. திருச்சிறுகுடிக்கு உரிய பதிகம் திடமலி என தொடங்கும் சாதாரி பண்ணில் அமைந்த பதிகம் கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த தலங்களை எல்லாம் சென்று இறைவனை புகழ்ந்து பரவி பாடி எங்கு வருகிறார்னாக்க திருவீழிமிழலைக்கு வந்து சேருகிறார். நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தருக்கும் திருவீழிமிழலை என்பது ஒரு சிறந்த தலம். ஏனென்றால் அங்கு இருவரும் அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் கடுமையான வறுமைக்கு உட்பட்டு போதிய மழை வளம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் அவர்கள் எல்லாம் கடுமையான பஞ்சத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது இந்த இரண்டு அடியாரும் அந்த ஊரினுக்கு சென்று அந்த ஊர்ல இறை கோவிலிடமிருந்து பொருளை பெற்று இறைவனே கொடுத்ததாக வரலாறு. அவ்வாறு பொருளை பெற்று அதனை கொண்டு அந்த பணத்தை கொண்டு மற்ற பொருள்களை எல்லாம் வாங்கி அந்த ஊரிலே இவர்கள் இருவரும் இணைந்து பஞ்சம் இல்லாதபடி செய்தார்கள் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது. அந்த பகுதி தான். அப்பொழுது ஆண்ட அரசை எதிர்கொண்ட மெய்ப்பெருமை அந்தணர்கள் வெங்குரு வாழ் வேந்தனார் பிற்பட வந்து எய்தும் பெரும் பேறு கேட்டு உவப்பார் எப்பரிசினால் வந்து அணைந்து அங்கு எதிர்கொண்டார். அப்பொழுதின் ஆண்ட அரசை அவ்வாறு ஞானசம்பந்தர் அந்த ஊருக்கு செல்லுகின்ற பொழுது அந்த ஊருக்கு இவருக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் போயிருக்கார். அந்த ஊர்ல இருந்த திருநாவுக்கரசு சம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்தாராம். அந்த எதிர்கொண்டு அழைக்க அரசை எதிர்கொண்ட மெய்ப்பெருமை அந்தணர்கள், உண்மையான தவத்தினை செய்யக்கூடிய அந்தணர்கள் வெங்குரு வாழ் வேந்தனார், வெங்கூருன சீர்காழிக்கு மற்றொரு பெயர், வெங்கூரு வாழ் வேந்தனார் சீர்காழியிலே பிறந்தவராகிய வேந்தனார் ஞானசம்பந்தரை பிற்பட வந்து எய்தும் பெரும் பேறு கேட்டு உவப்பார். சீர்காழி தலைவர் பின்னர் வந்து சேர இருக்கிறார்னு நாவுக்கரசர் சொன்னதை கேட்டு ஊர் மக்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நாவுக்கரசர் வந்திருக்கிறார், குங்குலி கலையநாயனார் வந்திருக்கிறார், சீர்காழி பிள்ளையும் வரப்போகிறதுன்னு ஊர் மக்களுக்கு மகிழ்ச்சியினது உச்சம். பிற்பட வந்து எய்தும் பெரும் பேறு கேட்டு உவப்பார் எப்பரிசினால் வந்து அணைந்து அங்கு எதிர்கொண்டார். ஆகவே எல்லா வகையாலும் குறைவில்லாமல் எல்லா மக்களும் ஒன்றாக கூடி ஞானசம்பந்தரையும் வரவேற்றார்கள். இப்போ இந்த இரண்டு அடியவர்களுக்கும் முறையான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நிறைய பாட்டில் பார்த்துட்டோம், இங்கேயும் படிச்சிருவோம். நிறை குடம் தூபம் தீபம் நீட நிறைத்து ஏந்தி நரை மலர் பொன் சுண்ணம் நரும் பொறியும் தூவி மறை ஒலி போய் வானளப்ப மாமுரசம் ஆர்ப்ப இறைவர் திரு மைந்தர் தமை எதிர்கொள்ள வரவேற்றார். சீர்காழியிலிருந்து வரக்கூடிய அந்த ஞானசம்பந்தருக்கு என்ன அடைமொழி கொடுத்திருக்கிறார் இங்க? இறைவனது மைந்தன். நான் இறைவியே வந்து ஞானப்பாலை கொடுத்ததனால் அவள் தாயாகி விடுகிறாள். ஆகவே அருகிருந்த சிவன் தந்தையாகி விட்டானாம். ஆகவே அவ்வாறு இறையவராக விளங்கக்கூடிய சிவபிரானினுடைய மைந்தனாக திகழத்தக்க ஞானசம்பந்தர் வருவதை கேட்டு நாவுக்கரசர் வாயிலாக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்களா? நிறை குடம் தூபம், நீர் நிறைந்த குடம், அதற்கப்புறம் தூபம்,
நீட நிறைத்து ஏந்தி அவைகளையெல்லாம் தங்கள் கைகளினாலே பெரிய அளவில் ஏந்தின தாங்கி கொண்டு பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறார்கள். அந்த கும்பம் தான் நிறைகுடம் தூபம்னு பேர். அந்த பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்கிறார்கள். ஆகவே ஏந்திய வண்ணம் நரை மலர் பொற்சுண்ணம் நரும் பொரியும் தூவி தேன் சிந்தக்கூடிய மலர்களிலே உண்டானதாகிய பொன் சுண்ணம் இருக்கே, பொன் போல இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள் அவைகளையும் நரும் பொரியும் தூவி நல்ல அந்த மகரந்த தூள்களோடு பொரியையும் கலந்து வீதியிலெல்லாம் தூவினார்களாம். தூவி மறை ஒலி போய் வானளப்ப வரவேற்பதற்காக அந்த வேத மந்திரங்களை உச்சரித்து வரவேற்றார்கள். அந்த வேத மந்திரத்தினது உச்சரிப்பு அத்துணை அந்தணர்களும் சேர்ந்து சொன்னதனால வானளவில் போய் மோதியது. அவ்வளவு பெரும் குரல் எடுத்து வரவேற்பு கொடுக்க மாமுரசமார்ப்ப பெரியதாக மாமுரசம்ன்றதெல்லாம் அரசனுக்கு உண்டானது. ஆகவே பக்திமை என்பதிலே இருவரும் அரசருக்கு இணையானவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த முரச ஒலியானது, அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த காஞ்சியை சார்ந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, சங்கராச்சாரியார். நான் என் இளமை காலத்தில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவர் எங்காகிலும் ஒரு ஊருக்கு எழுந்தருளுகிறார்னா அவரோடு பக்தர்கள் வருவது கூட முக்கியம் இல்லை. மிக பெரிய அளவில் விலங்குகள் கூட்டம் வரும். ஒட்டகங்கள், யானைகள், இவர்கள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் அழைத்து செல்லப்படக்கூடிய விலங்குகள் அவை. அவைகளுக்கும் உணவு அளிக்கணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரியதாகிய தர்மம். அதனாலதான் மறை ஒலி போய் வானளப்ப மாமுரசம் ஆர்ப்ப இறைவர் திரு மைந்தரை எதிர்கொள்ள வரவேற்றார். இந்த பூரண கும்பத்தோடு ஏனைய பிற யானை போன்றிருக்கக்கூடிய விலங்குகளையும் முன்னாக வைத்து அனைவருமாக சேர்ந்து ஞான சம்பந்தரை வரவேற்றார்கள். வந்து திருவீழி மிழலை மறைவல்ல அந்தணர்கள் போற்றி செய்ப்ப தாமும் மணிமுத்தின் சந்தமணி சிவிகை நின்றிழிந்து தாழ்ந்தருளி உய்ந்த மறையோருடன் அணைந்து அங்கு உள்புகுவார். அந்த அந்தணர்களுக்கு அருள் செய்வதற்காக இவர் பல்லக்க விட்டு கீழ் இறங்கினாராம். எப்படியா? வந்து திருவீழி மிழலை மறைவல்ல அந்தணர்கள், திருவீழி மிழலையில வேதங்களை நன்கு கற்று அதன் வழி நடக்கக்கூடியவர்களாகிய அந்தணர்கள் என்ன ஆயிற்றான்? அந்தணர்கள் போற்றி செய்ப்ப ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் குங்கிலி கலைய நாயனாரையும் சேர்ந்து போற்றி பாராட்ட தாமும் மணி முத்தின் பிள்ளையார்னா சம்பந்தரும் மணிகளுள் சிறந்த முத்துக்களான புகழத்தக்க அழகிய சிவிகையை விட்டு இறங்கி மணிமுத்தின் சந்தமணி சிவிகை நின்றிழிந்து தாழ்ந்து அருள் இறங்கி வணங்கி, ஏன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவனடியாரை எல்லாம் வணங்கி உய்ந்த மறையோருடன் அணைந்து அங்கு உள்புக்கார். அவ்வாறு வந்த அவர் தம் வருகையால் ஓய்வு பெற்ற அந்தணர்களுடன் சேர்ந்து அந்த நகரத்தினுள் புகுந்தார். அப்போ நாவுக்கரசர் முன்னாடியே அங்கு இருக்கார். சம்பந்தரை வருகிறார்னு இவர் சொன்ன உடனே இவர்கள் எல்லோரும் சென்று பூரண கும்பம் கொடுத்து அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். ஊரின் அகத்து திருப்பாம்புரத்தில் சந்தமணி சிவிகை நின்று இழிந்து அருளி உய்ந்த மறையோருடன் அணைந்து அங்கு உள்புக்கார். உள்ள போனார் திருவீழி மிழலையில. அந்த திருவீழி மிழலையில உள்ள போன உடனே இறைவன் மீது ஒரு பதிகம் பாடினார். அப்போது அறையார் விரி கோவண ஆடை ஒப்போ தரும் பதிகத்து ஓங்கும் இசை பாடி
மெய்ப்போதக போது அமர்ந்தார் தங்கோயில் மேவினார் கைப்போது சென்னியின் மேல் கொண்டு கவுனியனர். சம்பந்தர் என்ன பாடினார்? அப்போது அந்த திருவீழிமிழலையில் நுழைந்த அந்த நேரத்தில் அரை ஆர் விரி கோவண ஆடை, அரையார் விரி கோவண ஆடைனா இடையிலே அரை கோவணத்தை ஆடையாக அணிந்தவர். அரையார்னா இடுப்புல, கௌபீனம் என்கின்ற மிக குறுகிய ஆடையை இடையிலே அணிந்த அந்த சிவபெருமான் என்று பாட்டிலேயே அதனை விளக்கி பாடினார் என தொடங்கும் அழகான பதிகத்தை பாடி அடுத்து என்ன செய்தாராம்? ஓங்கும் இசையை பாடியருளி கைமலர்களை தலை மீது குவித்து கொண்டு, தலைக்கு மேல கையை இரண்டுத்தையும் குவித்து கொண்டு, உண்மையான மெய் போதக போது அமர்ந்தார் உண்மையான ஞானத்தால் வழிபட பெறும் தத்துவம் 36ஆலும். 6 தத்துவம்னு ஒரு மரபு உண்டு. இந்த 6 தத்துவம் என்ற மரபு ஞாபகம் வச்சுக்கணும். தென்னக சைவத்தில் அந்த 6 தத்துவங்கள் சொல்லப்படுவது இல்லை. தென்னகத்தில் அந்த மரபு கிடையாது. இந்த 36 தத்துவம் என்று சொல்லக்கூடிய சைவ மரபு எங்கிருந்து வந்ததுன்னா காஷ்மீரி சைவத்திலிருந்து வந்தது. அந்த காலத்துல சைவம் 8 பிரிவுல இருந்தது. அதுல ஒரு பிரிவு காஷ்மீரி சைவம். அந்த சைவத்துல தத்துவங்களை விளக்குவதற்காக 36 படிநிலைகளை வைத்தார்கள். அது 36 தத்துவம்னு பேர். அதனாலதான் பரதரால் எழுதப்பட்ட நாட்டிய சாஸ்திரத்தை பரதர் எந்த காலத்திலும் இந்த 36 இயல்களாக அவர் பகுக்கவே இல்லை. அவர் அப்படியெல்லாம் பகுக்கல. அந்த பரதர் என்கின்ற ஒருவர், அந்த பெயரில் இருந்த ஏனைய வெகு சிலரும் சேர்ந்து காலம் காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டிய சாஸ்திர நூல் அது. பரதர் என்கின்ற ஒரு தனி மனிதரால் உருவான ஒன்று அல்ல. நடன கலைஞர்களை பரதர்கள்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆகவே அந்த காலப்போக்கில் பரதர்கள் பலர் தாங்கள் அறிந்த அந்த கலையை பதிவு செய்தார்கள். அவ்வாறு பதிவு செய்த அந்த நடன நூல் தான் பின்னாளில் பரத சாஸ்திரம்னு வழங்கப்பட்டது. அது வழங்கப்பட்ட காலத்தில் 36 பிரிவுகளுக்கெல்லாம் உட்பட்டு அவைகள் பகுக்கப்படலை. இந்த பரத சாஸ்திரத்திற்கு முதல்ல பெருமளவினுக்கு ஆர்வத்தோடு உரை எழுதினவர், அவருடைய புத்தகம் இன்னைக்கும் கிடைச்சிருக்கு. அந்த நாட்டிய சாஸ்திரத்தினுக்கு உண்டான முதல் உரையை எழுதினவர் அபினவ குப்தர் என்பவர். அவர் எழுதின நூலுக்கு பேர் அபினவ பாரதின்னு பேர். அந்த அபினவ குப்தர் காஷ்மீர சைவத்தை சார்ந்தவர். அதனால் அவர் வழிபடுவதற்கு உண்டான இறை, அந்த இறை நம்பிக்கை 36 தத்துவங்களினால் விளக்கப்பட்டிருக்கிறது என்பதினால் இவர் உரையெழுத எடுத்துக்கொண்ட நூலுக்கு உட்பிரிவுகள் இல்லை என்பதினால் இவராகவே தான் வழிபடக்கூடிய அந்த காஷ்மீரி சைவ தத்துவங்களாகிய 36 என்பதை கொண்டு 36 இயல்களாக நாட்டிய சாஸ்திரத்தை பிரித்து உரை எழுதுகிறார். அதனால பரதர் தான் 36 சாப்டரை உருவாக்கினார் அப்படியெல்லாம் கிடையாது. இது இந்த அபினவர் என்கின்ற ஒருவரால் உருவாக்கப்பட்ட பகுப்பு. இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிக்கு உண்டான இடங்கள். நாம் எல்லாரும் இந்த அபினவ பாரதியை எத்தனை பேர் படித்திருப்பார்கள் எனக்கு சொல்ல தெரியலை. நடன உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த அபினவ பாரதியை படித்திருக்க வேண்டும், படித்தாக வேண்டும். வேறு வழி கிடையாது. ஏன்னா பரதரினுடைய நாட்டிய சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னா அபினவ பாரதி என்கின்ற ஒரு மாபெரும் அறிஞனினுடைய அந்த அபினவர் எழுதின அந்த நூலை கொண்டுதான் புரிஞ்சுக்க முடியும்.
அதுதான் இன்றைக்கும் பல ஆய்வுகளுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த நல்ல நூல். அது கிடைக்கிறது ஆங்கிலத்தில். அபினவ பாரதி ஆங்கிலத்திலேயே கிடைக்கிறது பல இடங்களில். மிகச்சிறந்த நூல். நாட்டிய சாஸ்திரத்தை பற்றின ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அந்த புத்தகத்தை படித்தால். சரி, அதனால இந்த 36 தத்துவம்னு சொல்றாரு இல்லையா, கைப்போது சென்னியின் மேல் கொண்ட கவுனியனார், அந்த ஞானத்தால் வழிபட பெறும் தத்துவம் 36ஆலும் அமைந்த இதய தாமரையில் விரும்பி வீற்றிருக்கும் இறையவரின் திருக்கோயிலுள் சென்றார். எங்கேயாவது மெய்ப்போதக போது அமர்ந்தார் தங்கோயில் மேவினார்னு தான் குறிப்பு கொடுக்கிறார் யார், சேக்கிழார். ஆனா உரை எழுதினவர்கள் 36 தத்துவங்களினுக்கும் உட்பட்டவனாகிய சிவபெருமான் இவர்களாக எழுதி கொள்ளுகிறார்கள். அதனால 36 தத்துவம் என்பது தென்னகத்துல தொடக்க காலத்துல பேசப்படலை. இது வடபுலத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரி சைவத்தினுடைய கோட்பாடு. சரி, நாவின் தனி மன்னர் தாமும் உடன் நன்ன மேவிய விண்ணிழிந்த கோயில் வலம் கொள்வார் பூவியலும் உந்தியான் போற்ற புவிக்கிழிந்த தேவியலும் மெய்கண்டு சிந்தை வியப்பு எய்தினார். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த அரையார் விரி கோவணம்ன்றது அது தக்கராக பண்ணில் அமைந்த பாட்டு பதிகம். அடுத்தது பாட்டு. நாவின் தனி மன்னர் தன்னுடைய நாவினால் ஒப்பற்ற தேவாரங்களை தேர்ந்து தமிழ் கொண்டு பாடுதலிலே ஆற்றல் பெற்றவராகிய நாவுக்கரசர். நாவின் தனி மன்னர் தாமும் உடன் நன்ன, தன்னோடு அவரும் தொடர்ந்து வர ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒன்றாய் சேர்ந்து மேவிய விண்ணிழிந்த கோயில் வலம் கொள்வார். அதாவது அந்த கோவில் எது போல இருக்குன்னாக்க, விண்ணுலகத்திலிருந்து இம்மண்ணுலகத்தில் இறங்கிய தெய்வ வடிவாய் திகழும் அந்த சிவனம். ஏன்னா நாரணன் வழிபடுவதனால சிவன் வானுலக கைலாயத்திலிருந்து இறங்கி அருள் பாலித்த இடமா. ஆகவே மேவிய விண்ணிழிந்த கோயில் வலம் கொள்வார் பூவியலும் உந்தியான், தாமரை மலரை தனது உந்தியிலே தோற்றுவித்தவனாகிய அந்த நாரணன் போற்ற புவி கிழிந்த தேவியலும் மெய்கண்டு. அப்படிப்பட்ட அந்த நாரணன் தெய்வ வடிவாய் திகழும் அப்பெருமானாகிய சிவனை கண்டு உள்ளத்தில் பெருவியப்பு அடைந்தார் அந்த நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும். உந்தியான் போற்ற புவி கிழிந்த தேவியலும் மெய்கண்டு, மிக அழகான முறையில அங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை, அந்த நாரணனால் வழிபடுவதற்கு உண்டான சிறப்பை பெற்றவனாகிய அந்த சிவபெருமானை கண்டு சிந்தை வியப்பு எய்தினார். இருவரும் தங்கள் அளவிலே வியந்து போனார்கள். ஏனென்றால் நாரணன் வழிபட்ட சிவன். மற்றைய தலபுராணங்கள்லாம் சிவன் அங்கு இருப்பார், மற்றவர்கள் வந்து செல்லுவார்கள். ஆனால் இந்த கோவில்ல நாரணன் வழிபடுவதற்கு என்று இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்து அருளினார். அதனாலதான் தன் கண்ணையே தாமரை மலராக எண்ணி அதனையே பறித்து அர்ச்சித்தான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தலம். அந்த தலத்தினுக்கு வலம் கொண்டு புக்கு எதிரே வந்து வரத நதியின் சலம் கொண்ட வேணி தனி முதலை தாழ்ந்து நிலம் கொண்ட மேனியராய் நீடு பெறும் காதல் புலம் கொள் சிந்தையினால் பொங்கி இசை மீப்பொழிந்தார். அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சோடனே பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் வலம் கொண்டு கோவிலை வலமாக சுற்றி வந்து புக்கெதிரே வந்து வர நதியின் அந்த கோவிலின் உள்ளே நுழைந்து திருமுன்பு அந்த கருவறையின் முன்பாக சென்று வானிலிருந்து கீழே சிந்தக்கூடிய கங்கை நீரை தன் சடையிலே தாங்கியவனாக
வர நதியின் வானத்திலிருந்து வருதற்குண்டான நதியாகிய கங்கையை தன் சடையிலே சலம் கொண்ட வேணியன், அந்த நீரை தன்னுடைய ஜடாமுடியிலே தாங்கிய சிவபெருமான் தனி முதலை ஒப்பற்றவன், தனித்திருப்பவன், அவனுக்கு இணையாக வேறு ஒருவரை சொல்ல முடியாது. தனி முதலை தாழ்ந்து, அப்படிப்பட்ட ஒப்பற்ற சிவபெருமானை தாழ்ந்து பணிந்து வணங்கி, நிலம் கொண்ட மேனியராய், அந்த உடலானது நிலத்திலே விழுந்து வணங்கக்கூடிய அளவில் மேனியராய், நீடு பெறும் காதல் புலம் கொண்ட சிந்தையினால், அந்த சிவபெருமானின் மீது கொண்ட அன்பானது இவர் மனதை மகிழ்விப்பதனால், மனதை உருக்குவதினால், அந்த சிந்தையினால் பொங்கு இசை மீப்பொழிந்தார். அவர் உள்ளிருந்து இசையானது பொங்கி பிரவாகம் எடுத்து பாடலாக ஓடியது. ஆகவே அதுதான் அந்த பாடின பதிகம். சடையார் புனல் உடையான் என தொடங்கக்கூடிய நட்டப்பாடையில் அமைந்த பதிகம் அது. அந்த பதிகத்தை தான் அந்த தலத்துல பாடியிருக்கிறார் திருவிழி மிழலையில.